அனைவருக்கும் வணக்கம். டே 7 7ஆம் நாள் வகுப்பறையில எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப்க்கு இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்றத பார்க்க போறோம். இந்த லாஸ்ட் கிளாஸ்ல வந்து எல்சிஎம் பத்தி டீடைலா எடுத்தேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற கிளாஸ்ல வந்து எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் ப்ராப்பர்ட்டிஸ பார்க்க போறோம். இதுல வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, the HCF of given numbers is not greater than any of the numbers. இப்போ HCF of ஏபி கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னு வச்சுங்களேன். உங்களுக்கு வர ஆன்சர் அந்த ஆன்சரை வந்து நான் கேன்னு வச்சுக்கிறேன். இந்த கேவோட வேல்யூ இருக்கு இல்லையா, கண்டிப்பா லெஸ் தென் ஏவாவும் ஏகமா பிக்கு லெஸரா தான் இருக்கும். இந்த ஆன்சர் வந்து ஹெச்சிஎஃப் ஓட ஆன்சர் வந்து புரியறதா பாருங்க. ஆன்சர் ஹெச்சிஎஃப் ஓட ஆன்சர் வந்து கே அப்படின்னா நமக்கு வர ஆன்சர் கொடுத்திருக்கிற ஏவையும் பியையும் விட கம்மியா தான் இருக்கும். HCF is the HCF of given numbers is not greater than any of two numbers. இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த HCF வந்து கம்மியா தான் இருக்கும், லெஸரா இருக்கும். இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது the LCM of given numbers is not less than any of the given numbers. ரொம்ப நல்லா கவனிக்கணும். இப்போ அதே நான் வந்து எல்சிஎம்க்கு போட போறேன். எல்சிஎம் ஆஃப் ஏ கமா பி எடுக்கிறேன். ஒருவேளை இதோட ஆன்சர் வந்து எல் அப்படின்னு வச்சுங்க. இந்த எல்லோட வேல்யூ கண்டிப்பா கிரேட்டர் தென் ஏ கமா பியா தான் இருக்கும். ஏ கமா பிக்கு கிரேட்டரா தான் இருக்கும். The LCM of given numbers is not less than any of the numbers. இந்த ரெண்டு நம்பரை விட லெஸரா இருக்காது. அவங்க என்ன சொல்றாங்க, the answer L is not less than a comma b. இந்த ரெண்டு நம்பரை கம்பேர் பண்ணும்போது இந்த L வந்து எப்படி இருக்காதுன்னா லெஸரா இருக்காது. அதே மாதிரி நமக்கு இங்க கிடைச்ச இந்த கேவோட ஆன்சர் வந்து கண்டிப்பா என்னவா இருக்காதுன்னா கிரேட்டரா இருக்காது. ஏவையும் பியையும் கம்பேர் பண்ணும்போது கிரேட்டரா இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் நல்லா நீங்க புரிஞ்சு வச்சுக்கணும். மூணாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்க்கணும். மூணாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா, the HCF of two co-prime numbers. HCF of two co-prime numbers. இது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். co-prime அப்படின்றது சிம்பிளஸ்ட் ஃபார்ம். அந்த டூ co-prime நம்பர்ஸுக்கு ஆன்சர் வந்து ஒன்னா தான் இருக்கும். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன். ரெண்டு co-prime சொல்றாங்க. இப்போ ஒரு நம்பர் வந்து 7 இருக்கு, ஒரு நம்பர் வந்து 5 வந்திருக்கு. இதை வந்து என்ன பண்ண முடியாதுன்னா, உங்களால அடுத்தது ஃபேக்டர்ஸ் பண்ண முடியாது. நான் ஏற்கனவே வந்து கோ-பிரைம் அப்படின்ற ஒரு டாபிக் நடத்திருக்கேன். கோ-பிரைம்ன்றது எதை சொல்லுவோம் அப்படின்னு. அப்படிப்பட்ட கோ-பிரைம் நம்பர்ஸுக்கெல்லாம் HCF என்னவா தான் இருக்கும் அப்படின்னா, ரெண்டு கோ-பிரைம்ஸுக்கு HCF என்னவா இருக்கும்னா 1 இருக்கும். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டெட்டில் கேட்கப்படக்கூடிய கொஸ்டின். எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லையும் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. HCF ஆஃப் டூ co-prime நம்பர்ஸ் ரொம்ப முக்கியம். HCF ஆஃப் டூ co-prime நம்பர்ஸ். அடுத்தது இப்ப நம்ம பார்க்க போறது நாலாவது ப்ராப்பர்ட்டி. நாலாவது ப்ராப்பர்ட்டி என்னன்னா, the LCM of two or more co-prime numbers is equal to their product. இதுவே வந்து நான் ஏற்கனவே என்ன சொன்னேன், HCF சொன்னேன். இப்போ LCM of two or more என்னது co-prime numbers. நல்லா கவனிக்கணும். நம்ம வந்து மேலோட்டமாலாம் வந்து படிச்சுட்டு போக முடியாது. கொஸ்டின் வந்து கம்ப்ளீட் ஸ்வீப் பண்ணணும், எல்லாமே கவர் ஆயிருக்கும். இப்போ LCM ஆஃப் டூ ஆர் மோர் co-prime. அப்போ நான் போன இடத்துல என்ன சொல்லி கொடுத்தேன்றதை நல்லா கவனிங்க. போன இடத்துல நான் வந்து கோ-பிரைம் எதை சொல்லி கொடுத்தேன்னா HCFக்கு சொல்லி கொடுத்தேன். ரெண்டுக்கு மேல கோ-பிரைம் இருந்ததுன்னா அதோட HCF ஆன்சர் 1 தான் வரும். ஆனா அதுவே வந்து LCMக்கு என்னவா இருக்கும், LCM ஆஃப் டூ ஆர் மோர் co-prime நம்பர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ
is equal to their product. அதோட ப்ராடக்ட்டுக்கு ஈக்குவலா இருக்கும். So the LCM of two or more coprimes, the LCM of two or more coprime numbers is equal to their product. அங்க நம்பர்ஸ் எவ்வளவு நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த நம்பர் எல்லாம் ப்ராடக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் என்ன சொல்றேன், ஏ பி சி இந்த மூணு நம்பரும் கோப்ரைம் அப்படின்னு கொடுத்துட்றாங்க. எக்ஸாம்பிள் கொடுத்துருவாங்க, இது மூணு கோப்ரைமு அப்படின்னா இதோட எல்சிஎம் என்ன, எல்சிஎம் என்னன்னு கேட்டாங்கன்னா the LCM is ABC. மூணு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணிடணும். இதுதான் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி. இது மாதிரி எல்லாம் கேட்டாங்கன்னா கொஸ்டின் பேப்பர் பயங்கர டஃப்னு இருக்கும். எல்லாரும் என்ன பண்ணுவீங்க, எல்சிஎம் தான் நான் ஹெச்சிஎஃப் அப்படின்னு மேலோட்டமா படிச்சுட்டு நம்ம அந்த ப்ராப்ளம் மட்டும் போட்டு பார்த்துருவோம். ஆனா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் எல்சிஎம் அண்ட் ஹெச்சிஎஃப் வந்து கோ த்ரூ பண்ணி அதுல நல்லா கிளாரிட்டியா இருந்தீங்கன்னா தான் நம்மளால ஃபுல் மார்க் எடுக்க முடியும். இப்போ நான் சொல்லித்தர போற அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல நான் சொல்லித்தர போற அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி, ஒரு நம்பர் இருக்கு, ஒரு நம்பரை நான் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். சே எனி நம்பர் எக்ஸ். இந்த எக்ஸ்ன்றது ஈஸியா ஃபேக்டர் ஆஃப் ஒய். ஒய்யோட ஃபேக்டர் தான் என்னது, எக்ஸ். தென் HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இதுவும் நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம், நிறைய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் இது மாதிரி எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் வந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க. எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஒய், தென் HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய். இது எப்படி போடுறதுன்னு சொல்லித்தரேன். எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஒய். நான் என்ன சொல்றேன், இப்போ 10ன்னு ஒரு நம்பர் இருக்கு, இந்த 10ன்றத ஒய்ன்னு வச்சுக்கோ. இந்த ஒய் இதான் பிரைம் ஃபேக்டர்ஸ். இப்போ 10ஓட ஃபேக்டர்ஸ் யாருன்னா 2ம் 5ம். இப்போ 10 ஒய்ன்னு வச்சு, இந்த 10 வந்து நான் என்ன பண்றேன், ஒய்ன்னு வச்சுக்கிறேன். இதை நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். கொஸ்டின் என்னன்னா, ஒய்யோட ஃபேக்டர் வந்து எக்ஸா இருந்தா, அதான் எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஒய், தென் HCF ஆஃப் ஒய் அண்ட் எக்ஸ். ஒய்க்கும் எக்ஸுக்கும் HCF என்ன இருக்கும் அப்படின்னு கேட்குறேன். அப்படின்னா HCF இஸ் எக்ஸ். நல்லா புரிஞ்சுக்கணும், அதோட HCF வந்து எக்ஸ்ன்னு இருக்கும், LCM வந்து எப்படி இருக்கும்னா ஒய்ன்னு இருக்கும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. இப்போ நான் சொல்றேன், 2ன்ற ஒரு நம்பர் இருக்கு. 2 is a factor of 10. அப்போ இதோட HCF என்ன, யாருக்கு, 2க்கும். HCF of 2 and 10 கண்டுபிடிக்கும். 2 எப்படி எழுதுவ, 2 பவர் 1 எழுதுவ. 10 எப்படி எழுதுவ, 2 into 5 எழுதுவ. ரெண்டுத்துலயும் காமனா யார் இருக்காங்க, 2. அப்ப HCF எவ்வளோ, 2. LCM என்ன, LCM எப்படி எழுத சொல்லி கொடுத்தேன், எல்லா டேர்மும் வரணும் லோயஸ்ட் பவர். 2 ஒரு வாட்டி தான் இருக்கு, 5 ஒரு வாட்டி தான் இருக்கு. அப்ப ஆன்சர் என்ன, 10. அப்ப கொஸ்டினை மேட்ச் பண்ணி பாரு. X is a factor of y, 2 is a factor of 10, then find HCF and x and y. HCF கண்டுபிடிச்சிட்டேன், LCM கண்டுபிடிச்சிட்டேன். HCFனா அது என்ன வரும், 2. 2 தான் HCF. இது யாரு, இவர் தான் LCM. ஸோ ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. ப்ராப்பர்ட்டி நம்பர் 5 இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எக்ஸ் இஸ் அ ஃபேக்டர் ஆஃப் ஒய், தென் HCF ஆஃப் எக்ஸ் அண்ட் ஒய் கேட்டிருக்காங்க. இதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். இது மாதிரி எல்லாம் கொஸ்டின் வந்ததுன்னா கொஸ்டின் பேப்பர் டஃப்னு இருக்கும். அந்த சுடல்ல நீங்க யாரும் மாட்டிக்கூடாது. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி நம்பர் 6. The HCF of given numbers is always a factor of their LCM. சரி, நான் ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். 24 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 28 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன். இந்த ரெண்டு நம்பரோட HCF கண்டுபிடிக்க போறேன். எப்படி கண்டுபிடிப்ப, 24ஓட பிரைம் ஃபேக்டர்ஸ் போடு. 12, 2, 6, 2, 3.
28 ஓட prime factors 2, 14, 2, 7. இப்போ நான் 24 எழுதும்போது நல்லா கவனிக்கணும். 24 எழுதும்போது நான் எப்படி எழுதுவேன் அப்படின்னா 2 cube into 3 எழுதுவேன். 28 எழுதும்போது நான் எப்படி எழுதுவேன்னா 2 square into 7 எழுதுவேன். இப்போ இதோட HCF எழுதும்போது நான் சொல்லி கொடுத்துருக்கேன். வாட் இஸ் HCF அப்படின்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கணும், லீஸ்ட் பவரா இருக்கணும். இப்போ ரெண்டுத்துலயும் காமனா இருக்கிறது யாருன்னா 2. அப்போ 2 ஸ்கொயர் தான் 4 மட்டும் தான் HCF. வேற எதுவும் அதுல காமனா இல்லை. ஆனா LCM என்னவா இருக்கும் அப்படின்னா காமன் ஃபேக்டர்லாம் பார்க்க கூடாது. ஹையஸ்ட் பவர் 2 கியூப் வரும், அப்புறம் 3 வரும், அப்புறம் 7 வரும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு. The HCF of given numbers. given numbers ஓட HCF. அப்போ HCF of given numbers யாரு? 24, 28. அவர் எப்படி இருப்பார்னா the HCF of given numbers is always a factor of their LCM. Always factor of their LCM. இங்க யார் இருக்கா? 2 கியூப் இருக்கு, 3 இருக்கு, 7 இருக்கு. அதுல இருந்து தான் வரும், புதுசா வராது. இப்ப நமக்கு HCF என்ன ஆன்சர் வந்திருக்கு? 2 ஸ்கொயர் வந்திருக்கு. 2 ஸ்கொயர்ன்றது யாரோட LCMல ஒரு ஃபேக்டர். இந்த 2 கியூப் எப்படி எழுதலாம்னா 2 ஸ்கொயர் into 2 எழுதலாம், 3 into 7 எழுதலாம். அப்போ இட்ஸ் கம் ஃப்ரம் LCM. LCMல இருந்து ஒரு பார்ட்டா இருக்கும், LCM ஓட ஒரு ஃபேக்டரா இருக்கும். ப்ரூவ் ஆயிடுச்சு, which is equal to 4. இதான் சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராப்பர்ட்டி, ஆறாவது ப்ராப்பர்ட்டி வந்து நல்லா நோட் பண்ணி பார்த்துக்கோ, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கு அடுத்தது ஏழாவது ப்ராப்பர்ட்டி. இந்த ஏழாவது ப்ராப்பர்ட்டி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ நான் வந்து என்ன பண்ண போறேன், ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறேன். the product of கவனிக்கும், the product of HCF, the product of HCF and LCM of two numbers is equal to the product of the given numbers. இப்போ நான் சொல்ல போற ஒரு விஷயத்தை நல்லா கவனிங்க. A, B இத வந்து 2 numbers, 2 given numbers. நல்லா கவனிக்கணும். இந்த A, B க்கு நான் என்ன பண்ண போறேன், HCF எடுக்கணும். HCF of A, B, அப்புறம் LCM of A, B. அப்போ நான் சொல்ல போற ரூல் தான். LCM ஐயும் ஒரு ரெண்டு நம்பரோட LCM ஐயும் HCF ஐயும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு அந்த ப்ராடக்ட் ஆஃப் 2 நம்பர்ஸ் கிடைச்சிரும், A and B கிடைச்சிரும். இதான் ரூல். LCM into HCF equal to A and B. இதை மேத்தமேட்டிக்கலி கரெக்டா எழுதுறதா இருந்தா எப்படி எழுதணும்னா LCM of 2 numbers A, B multiplied HCF of 2 numbers A, B which is equal to product of that number A and B அப்படின்னு எழுதணும். ஷார்ட்டா இப்படி எழுதிக்கலாம். இதுதான் ஏழாவது ப்ராப்பர்ட்டி. 95% பேர் என்ன பண்ணிடுவாங்க, இந்த ஏழாவது ப்ராப்பர்ட்டி மட்டும் LCMல சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனா நம்ம எத்தனை ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம் பாருங்க, 6 ப்ராப்பர்ட்டி பார்த்துருக்கோம். 6 ப்ராப்பர்ட்டியையும் நீங்க நோட்ல எழுதி அதை நீங்க தரவு பண்ணலன்னா அது மார்க் போயிடும். பொதுவா நாம நம்ம குழந்தைகளுக்கு என்ன சொல்லி கொடுப்போம் அப்படின்னா சென்டம் வாங்கணும், ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கொடுப்போம். புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்க ஒரு எக்ஸாம் எழுத போறீங்க, டெட் பேப்பர் 2 எழுத போறீங்கன்னா சென்டம் வாங்கணும். சென்டம் வாங்கணும் அப்படின்னா ஒண்ணு விடாம
படிக்கணும், சிலபஸை படிக்கணும். அப்போ மேலோட்டமா படிக்கக்கூடாது. அதனால தான் ரொம்ப வந்து கண்டென்ட் கிளாரிட்டியா ஒரு கான்ஃபிடென்ட் லெவலோட படிக்கணும்னா நீங்க நம்ம சேனல்ல இருக்கிற யூடியூப் சேனலை வந்து ஃபாலோ பண்ணி அதுல இருக்கிற ஒவ்வொரு வீடியோவையும் ஒன்று விடாம நீங்க பார்த்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ நான் ஒரு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு போடுறேன். இப்போ 14,21 அப்படின்னு ஒரு நம்பருக்கு என்ன பண்ணணும்? வெரிஃபை a into b equal to LCM into HCF அப்படின்னு சொல்லிடுவோம். இப்போ நான் சொல்யூஷன் போடுறேன். ஃபர்ஸ்ட் 14ன்ற நம்பருக்கு வந்து பிரைம் ஃபேக்டர்ஸ் போடு, 21ன்ற நம்பருக்கு பிரைம் ஃபேக்டர்ஸ் போடு. அப்போ நான் 14 அப்படின்ற நம்பரை நான் எப்படி எழுதுறேன்? 2 into 7 எழுது. 21 அப்படின்ற நம்பர் எப்படி எழுதலாம்? 3 into 7 எழுது. இப்போ எனக்கு HCF வேணும். HCF அப்படின்னா ரெண்டுத்துலயும் காமனா இருக்கும், ரெண்டுத்துலயும் காமனா இருக்கணும், லீஸ்ட் பவரா இருக்கும் 7. LCM அப்படின்னா என்னன்னா எல்லா டேர்மும் வரும், ஹையஸ்ட் பவர் 2 ஒரு வாட்டி தான் இருக்கு, 3 7 அவ்வளவுதான். 7 ஒரு வாட்டி வந்தா அடுத்த வாட்டி போடக்கூடாது, அவ்வளவுதான். இப்போ எனக்கு என்ன வந்திருக்கு? 2 into 3 6 6 7s are 42. இதான் LCM. இப்போ நான் HCF கண்டுபிடிச்சிட்டேன், LCM கண்டுபிடிச்சிட்டேன். இதை நான் வெரிஃபிகேஷன் பண்ணணும், நல்லா கவனிக்கணும். வெரிஃபிகேஷன் என்ன அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ், அதான் LHS ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸ். நம்ம கிட்ட இருக்கிற நம்பர் என்னெல்லாம் சொல்லுங்க? 14 into 21. இதை மல்டிப்ளை பண்ண போகும். 1 into 14 14, 14 2s are 28. The answer is 294. இப்போ RHSல என்ன பண்ணணும்? LCM ஐயும் HCF ஐயும் மல்டிப்ளை பண்ணி பார்க்கணும். LCM நமக்கு என்ன வந்திருக்குன்னா 42, HCF என்ன வந்திருக்குன்னா 7, 294. பாத்தீங்களா? ப்ராடக்ட் ஆஃப் டூ நம்பர்ஸும் LCM HCF மல்டிப்ளை பண்ணா ஈக்குவலா தான் இருக்கும் அப்படின்றது தான் இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து நம்ம வெரிஃபை பண்ணியிருக்கோம். இதுல இருந்து எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்போ செகண்ட் கொஸ்டின், given that the HCF of two numbers is 16 and their product is 6,400. Find LCM. நல்லா கவனிக்கணும். அப்ப நம்ம என்ன ரூல் படிச்சிருக்கோம் அப்படின்னா, ரெண்டு நம்பரை மல்டிப்ளை பண்ணா, நான் ஷார்ட்டா சொல்லி கொடுத்துறேன், LCM into HCF படிச்சிருக்கோம். Given that the HCF of two numbers is 16 and their product, அந்த நம்பரோட ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, AB கொடுத்துட்டாங்க, AB வந்து 6,400. அந்த LCM அப்படியே எழுதிக்கோ. என்ன கிவன் பாரு? HCF 16. அப்ப நான் என்ன பண்ணிக்கிறேன்? 64 into 100 போட்டுக்கோ, ஈஸியா கட் பண்றதுக்காக. LCM into 16 போட்டுட்டேன்னா இந்த 16 எத்தனை வாட்டி போகும் அப்படின்னா 4 வாட்டி போகும். அப்ப LCM எவ்வளவு எனக்கு கிடைக்குது அப்படின்னா 400. இத மாதிரி மூணுத்தை கொடுத்துட்டு ஒண்ணுத்தை கேட்பான். இது மாதிரி எல்லாம் ப்ராப்ளம் இருக்கும். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா போட்டுருவீங்க. எதை அவன் கொடுக்குறானோ அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு தெரியாததை கண்டுபிடிக்கணும். ஃபார்முலா இதுதான், A into B equal to LCM into HCF. இதான் ஃபார்முலா. இந்த ஃபார்முலா வச்சு நீங்க கொஸ்டின் நிறைய ஃப்ரேம் பண்ணி படிக்கலாம். அடுத்தது கொஸ்டின் நம்பர் 3 போடுங்க. The HCF and LCM
of two numbers are 13 and 1989 respectively, if one of the numbers is 117, find other. இப்போ இதோட சொல்யூஷன் போட போறேன். The HCF நம்ம என்ன படிச்சிருக்கோம்? A into B equal to LCM into HCF. The HCF and LCM of two numbers 13 and 19. LCM வந்து ஃபர்ஸ்ட் கொடுத்திருக்கிறது HCF and LCM. அப்ப LCM வந்து 1989 and HCF வந்து 13 கொடுத்திருக்காங்க. சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டேன். ஒரு நம்பர் வந்து 117, அது ஏன்னு எடுத்துக்கிறேன். தெரியாத நம்பரை பின்னு எடுத்துக்கிறேன். அவ்வளவுதான். இப்போ நீங்க இதை வச்சு என்ன பண்ணணும்? கட் பண்ணி ஆன்சரை போடணும். 1989 வந்து 117ல கட் ஆகுதான்னு பார்க்கணும். மோஸ்ட்லி இதை மாதிரி கொஸ்டின் எல்லாம் வந்து கட் ஆகிற மாதிரி தான் கொடுப்பாங்க. 117 நல்லா கவனிக்கணும். இப்போ கடைசி நம்பர் 9 வந்துருக்கு. இப்போ முன்னாடி இங்க வந்து 7 இருக்கு. 7 கூட எதை மல்டிப்ளை பண்ணா 9 வரும்னா 7 7s are 49. அப்போ 7 போட்டு பாருங்க. அப்போ 117 7ஆல மல்டிப்ளை பண்ணா 819 கரெக்டா வந்துருச்சு. அப்போ இந்த 117ஆல இவர் எவ்வளவு வாட்டி போறாருன்னா 17 டைம்ஸ் போறாரு. அப்ப எனக்கு நம்பர் பி வேணும். 17 into 13 இதை மல்டிப்ளை பண்ணி போட்டீங்கன்னா ஆன்சர் வந்துடும். அவ்வளவுதான். இது மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் பார்த்து வச்சுங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு ஹையர் ஆர்டர் திங்கிங் உள்ள ஒரு கொஸ்டின் ஒன்று போடலாம். 4th கொஸ்டின். Can two number have 14 as their HCF and 204 as their LCM? அது மாதிரி இருக்க முடியுமான்னு கேட்கிறேன். Give reason. எப்படி போடுவீங்க? இப்போ நான் என்ன சொல்லியிருக்கேன்னா, ஒரு நம்பர் வந்து HCF இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நம்பர் HCFன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அது LCM ஆல டிவிசிபிள் ஆகும். கரெக்டா டிவிசிபிள் ஆகும். ஏன் டிவிசிபிள் ஆகுது? ஏன்னா இவர் யாரு? ஃபேக்டர். அப்போ நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. நமக்கு எல்சிஎம்மா இருக்கிறது யாரு அப்படின்னா, எல்சிஎம்மா இருக்கிறது 204. எக்ஸாம்ல சில சமயம் இப்படி கூட கேட்டுருவான். 204க்கு இங்க இருக்கிற இந்த 204க்கு 14 வந்து HCF இருக்க முடியுமா அப்படின்னு. அப்ப நான் 204 14ஆல டிவைட் பண்றேன். 114 is 14. 6 வரும் 64. 14ல எத்தனை 64 இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 5 போட்டீங்கன்னா 70 ஆயிடும். 4 போட்டீங்கன்னா 56 ஆகும். அப்ப நமக்கு என்ன கிடைக்குது? ரிமைண்டர் கிடைக்குது. we have ரிமைண்டர். இங்க ஏதோ ஒரு ஆன்சர் வருது, 8ன்னு வருதுன்னு வச்சுக்க. அப்போ டிவிசிபிள் ஆகல, நாட் டிவிசிபிள் பை 14. அப்போ இங்க இருக்கிற கவனிக்கணும், இங்க இருக்கிற 204 14ஆல டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வந்து 0 வந்தாதான் அது HCF, இல்லைன்னா கிடையாது. இங்க வரல, ரிமைண்டர் 0 வரல, வேற ஏதோ வருது. அப்ப நிச்சயமா இந்த 14, can two number have 14 as their HCF and 204 their LCM இருக்க முடியுமான்னு கேட்கிறாங்க. இந்த ரெண்டு நம்பரும் can two number have
14 as their HCF and 204 their LCM இருக்க முடியுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா இருக்க முடியுமான்றதுக்கு செக் பண்றோம். இந்த 204 இதால டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் வருது. அதனால கண்டிப்பா இருக்க முடியாது. ஸோ இன்னைக்கு நான் வந்து உங்களுக்கு வந்து அந்த நம்பர் சிஸ்டம் பொறுத்தவரையிலையும் மேக்சிமம் நம்ம எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நான் என்ன சொல்லி தர போறேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்ன, நல்லா கவனிக்கணும். ஸ்கொயர்னா என்ன, ஸ்கொயர் ரூட்னா என்னன்னு சொல்லி கொடுக்குறேன். இது நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதான் இதன்படி தான் நான் போறேன். அடுத்தது கியூப்னா என்ன, கியூப் ரூட்னா என்ன, இதை ரெண்டுத்தையும் சொல்லி கொடுத்துட்டு ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட், இது நம்ம சிலபஸ்ல இருக்கு. ஃபைண்டிங் ஸ்கொயர் ரூட் இது ரெண்டு மெத்தட்ல பார்க்க போறோம். ஃபேக்டரைசேஷன் மெத்தட் அண்ட் டிவிஷன் மெத்தட். இத மூணுத்தையும் முடிச்சிட்ட பிறகு நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது 4 வந்து பவர்ஸ். இந்த பவர்ஸ் வந்து நிறைய இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. குறிப்பா காம்படிட்டிவ் எக்ஸாம்ல நீங்க இதை வந்து நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கன்னா, இதே நான் சொல்லித்தர இந்த மேக்ஸ் 6th 7th 8th இந்த டெட் பேப்பர் 2 மேக்ஸ்ல இருக்கிற இந்த சிலபஸ்ல ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற பசங்களுக்கும் நீங்க ரெஃபர் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அவங்களால வந்து ஓரளவுக்கு கிளரிக்கல் கிரேட்ல இருக்கிறத அடிச்சிட முடியும், கண்டிப்பா முடியும். ஸோ இதெல்லாம் நீங்க வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு, காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கும் நீங்க ரெஃபர் பண்ணுங்க. நாட் ஒன்லி டெட் பேப்பர் 2, இது வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு, டிஎன்பிஎஸ்சிக்கு எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதனால நீங்க இதை வந்து ரெஃபர் பண்ணுங்க. ரொம்ப டீட்டெயிலா வந்து எல்லாத்தையுமே இதில் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். அதனால நாம இந்த ஹைரார்கி பிரகாரம் தான் நம்ம நெக்ஸ்ட் கிளாஸஸ் வந்து ஃப்ளோ ஆக போகுது. இதுல வந்து பவர்ஸை முடிச்சிட்ட பிறகு அதுலயே நடுவுல வந்து டெசிமல் சிஸ்டத்தை பத்தி சொல்லி தருவேன். ஏன்னா இதுதான் ஆர்டர். நம்ம எடுத்த உடனே பவருக்கு போகக்கூடாது. சார் ஸ்கொயர்ல வந்து ஸ்கொயர்ல பவர் தானே சார் வருது, அப்ப நீங்க பவர் தானே சொல்லி தரணும் அப்படின்றதுக்கு பதிலா ஸ்கொயர் முடிச்சுட்டு ஸ்கொயர் ரூட் எடுப்பேன். அப்பதான் நீங்க ரூட் எக்ஸ்ன்னு படிக்கும்போது அது எக்ஸ் பவர் ஆஃப் அப்படின்னு வருது. அது எல்லாத்தையும் சேர்த்து சொல்லி தரும் பொழுது பேர் ஆஃப் நம்பர்ஸ் என்ன, இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுத்துட்டா பவரோட அப்படின்னா என்ன, அதுல இந்த பவர் வந்து பொதுவா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறதுக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கு. அது நான் சொல்லி தரும் போதே உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் புரியும். அதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இந்த டே 7 கிளாஸை இதோட நான் இன்னைக்கு முடிச்சுக்கிறேன். நீங்க எல்லாருமே வந்து இந்த எல்லா இந்த வீடியோஸையும் அந்த டியூட்டோரியல்ஸ் கிளாஸ்ல எடுக்கிறது எல்லாத்தையுமே கரெக்டா பார்த்துட்டு வாங்க. டேஞ்சன்ட் டீச்சிங் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்க. அதே மாதிரி நாம போடுற எல்லா வீடியோஸும் ப்ரீமியரா நான் வந்து ஒரு டைம் போட்டு போடுவேன். அது முடிஞ்ச பிறகு நீங்க அதை வந்து எப்போ வேணாலும் நீங்க எடுத்து அதை பார்த்துக்கலாம். அதே சமயம் இந்த சேனல் உள்ள போனீங்கன்னா பிளேலிஸ்ட்னு இருக்கும். பிளேலிஸ்ட்ல இங்கிலீஷ் ஃபோல்டர் தனியா இருக்கும், மேக்ஸுக்கு தனியா ஃபோல்டர் இருக்கும். நீங்க இங்கிலீஷ் கிளிக் பண்ணீங்கன்னா அதுல இதுவரையும் போட்ட வீடியோஸ் எல்லாம் லைனா இருக்கும். அதே மாதிரி மேக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா அதுல போட்ட எல்லா வீடியோஸும் இருக்கும். அதே சமயம் கிளாஸ் 9ல இருந்து 12 வரலையும் அதுல வந்து கிளாஸ் வைஸ் வீடியோ போட்டுட்டு இருக்கோம். அதனால சிபிஎஸ்இ போர்டு, ஸ்டேட் போர்டு எந்த ஸ்டூடெண்ட் படிச்சாலும் முற்றிலும் எந்த ஒரு நோட்ஸுக்கும் சென்ட் பண்றதுக்கு, அது மாதிரிலாம் சில எல்லாம் 2 கிளாஸ் எடுத்துட்டு இதனுடைய கண்டினியூஷன் வேணுமா, வீடியோ வேணுமா, நான் பே பண்ணீங்கன்னா தருவேன், அது மாதிரி எல்லாம் எதுவுமே இருக்காது இந்த சேனல்ல. எல்லாமே சர்வீஸ் ஓரியன்டோட அந்த குழந்தைங்களுக்கு ஃப்ரீயா பண்றோம். அதனால நீங்க எல்லாம் இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் இது நல்லபடியா அந்த குழந்தைங்களுக்கு போய் சேரும். தேங்க்யூ டீச்சர்ஸ்.